பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது, தாண்டி கண்டென்ட்டா நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுதான் முக்கியமோ அப்படின்றது எனக்கு இந்த படம் மூலியமா ஏதோ ஒன்று புரிய வந்ததுன்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஓவராலா ரொம்ப கம்ப்ளீட்டா ரொம்ப அழகா ஒரு கேரக்டரைசேஷனும் எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸாம்பிள் இப்போ அங்கம்மாள் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த குட்டி குழந்தை தொடர்ந்து அவங்க பாட்டியை பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, கெட்ட விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துப்பாங்கன்றத ஒரு ஷார்ட் மூலியமா காமிச்சது. கண்டிப்பா எனக்கு அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. எப்படி இப்படி ஒரு ஷார்ட்டை ரொம்ப போல்டா வச்சாங்க அப்படின்றது. பட் அதுக்குள்ள இருக்க அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து பெரியவங்க கிட்ட தான் குழந்தைங்க வளர்றாங்க. அப்ப பெரியவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுடைய மைண்ட்ல எந்த அளவுக்கு யோசிச்சு இருக்கணும்ன்றத இந்த ஷார்ட் மூலியமா டைரக்டர் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ற அந்த ஒரு மெசேஜ் ஒரு பிரில்லியண்டான ஒரு அட்டெம்ப்டா தான் நான் பாக்குறேன். டெக்னிக்கல் டீமா நான் பேசி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல லைவ் சவுண்ட் போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்து சினிமோட்டோகிராஃபியா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, படம் ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் ஷாட்லேருந்து அவங்க ட்ரீட் பண்ண விதம், ஒரு ஓப்பனான ஒரு லேண்டு, அங்கே கேமரா எப்படி இருக்குது, ஒரு வாய்ஸ் ஓவரில் மட்டும் கதை வந்துகிட்டே இருக்குது, டக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது, அங்கேருந்து எப்படி அந்த கேமரா பேன் ஆகி அவங்களோடையே ட்ராவல் ஆகுது. அண்டு முக்கியமாக இந்த ஜாகிரபிக்கலாக இந்த கதையை எப்படி காட்டணும், அதுக்காக நிறைய வைட் ஆங்கிளை ட்ரீட் பண்ணி